இந்த வைக்கத்தோட போராட்டத்தின் வரலாறு. இன்றைக்கு தமிழகத்தில் எப்படி சொல்லப்படுகிறது? ஈவே ராமசாமி திராவிடம் தான் உங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு சென்றது. அதுவும் குறிப்பா ஈரோட்ல, அதாவது வைக்கத்துல கேரளாவிலேயே போய் போராடியவர் இங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் உங்களை அனுமதிச்சுட்டு வைக்கத்துல போய் போராடினான்னு ஒரு கதையை விடுறான். இன்றைக்கு தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் இருக்கும். 1.25 கோடி பேர் இருந்தும் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் மறுக்கப்பட்டிருக்கு, எங்களை வாழ்வதற்கு இங்க அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு நாம சொல்றோம். எங்க அப்பா ஆட்சி காலத்துல 2 பேர் தான் பிஎத்னா, ஆட்சி காலம் நான் ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தன் கருணாநிதினு சொல்றாங்க இல்லையா, கருணாநிதியை விட நான் பயங்கரமானவன் என்று நம்முடைய முதல்வர் அடிக்கடி சொல்றாரு இல்லையா. எங்க அப்பா காலத்துல 2 பேர் தின்னீங்க, ஆட்சி காலத்துல ஒரு ஊரே பீ தண்ணியை குடுறான்னு ஒரு டேங்க்ல மலத்தை கலந்தாங்க. கலந்தவனை இந்த கபோதி அரசு இன்னும் கைது பண்ணல. என்ன பெரியார் உங்களுக்கு என்ன செஞ்சார்? பெரியார் வைக்கத்துல பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள கூட்டின்னு போனார். சரி, பெரியார் வைக்கத்துல கேரளாவில் பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள கூட்டி போனார். அந்த பெரியார் பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள கூட்டிக்கு வர அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிற போது தமிழகத்தில் கோயிலுக்குள்ள நாம எல்லாம் சலிசா போயிட்டு வந்தோமா? தமிழகத்தில் அன்னைக்கு பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்கு போகிற அனுமதி இருந்ததா என்ற கேள்வியை இதுவரை எவனும் கேட்கல. அதால தான் எதற்காலத்தாலும் பெரியாரை கொண்டு நம் முகத்தின் முன்னால் காட்டுறாங்க. அதால அந்த வைக்கம் போராட்டம் என்பது ஒரு சீட்டிங் போராட்டம், ஒரு ஏமாற்று போராட்டம் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். இப்போ உங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போனவர் பெரியார் தான் சொல்லாம இருந்திருந்தா நாம இந்த விவரத்தை எடுத்து சொல்லுவதற்கான தேவையே நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் போறீங்கன்னா அதற்கு காரணம் பெரியார், அதற்கு அடிப்படையில் காரணம் அந்த வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. வைக்கம் போராட்டம்னா கேரளாவில் இருக்கிற சோமநாதர் கோயில், ஒரு சிவன் கோயில், அந்த கோயிலை சுத்தி ஒரு 4 வீதி 4 தெரு இருக்கு. அந்த 4 தெருவுக்குள்ள அங்க இருக்கிற ஈழவர் மற்றும் புலையர் என்று கேரளாவில் சொல்லப்படுகிற அந்த கீசாதின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க பாதையில கொஞ்சம் கம்மியானவங்க, அவங்க போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது அந்த 4 வீதிகள்ல. அப்படி இருக்கிற போது கவர்னா என்கிற ஒரு பிற்பட்ட சாதி இல்ல மேல் சாதி என்று சொல்கிற மக்கள் தான் அந்த ஆதிக்கத்தை செய்ததாக அங்கே அப்போது நிலவியது. எனவே 1922 TK மாதவன் அப்படிங்கிற ஒரு மலையாளி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். நெல்லைக்கு அன்றைக்கு 1923 காந்தி அவர்கள் வரார். காந்தியிடம் போய் எங்க ஊர்ல கேரளாவில் இந்த சோமநாதபுரம் கோயிலை சுத்தி இருக்கிற வீதிகள், கோயிலுக்குள்ள இல்ல வீதிகளையே, அந்த கோயிலை சுத்தி இருக்கிற 4 புற வீதிகளிலும் பட்டியல் சமூக மக்கள், குறிப்பிட்ட இந்த 2 சமூக மக்களும் அனுமதிக்க மறுக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று முதலாக கோரிக்கை வைத்தது நம்ம TK மாதவன்ற ஒருத்தர். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காந்தி என்ன சொல்றாரு, இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களையும் எல்லா மக்களும் உள்ளே போய் வருவதற்கான உரிமை இருக்கிறதுன்னு அவரு வடக்கு இருந்து சொல்லிட்டு அவர் அங்கேயே இருந்துட்டாரு. அப்போ திரும்பவும் 1923 காக்கிநாடாவில் காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டில் இதே கேரளாவை சேர்ந்த நபர்கள் எல்லாம் போய், ஏற்கனவே காந்தி வேற சொல்லியிருக்காரு எல்லாரும் கோயிலுக்குள்ள போலான்னு, முதல்ல நாங்க கோயிலுக்குள்ள போறோமோ இல்லையோ கோயிலை சுத்தி இருக்கிற அந்த வீதிகள்ல எங்களை அனுமதிக்கணும்னு திரும்பவும் அந்த மாநாட்டில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஏன்னா அப்போ காங்கிரஸ் தான் வலிமையான கட்சியாக இங்க இருந்து கொண்டிருக்கிறது. பிறகு திரும்பவும் 1924 எர்ணாகுளத்தில் ஒரு காங்கிரஸ் கட்சி மாநாடு போடுது. அந்த மாநாட்டிலும் இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. அப்போ கேரளாவை சேர்ந்த KM பணிக்கர், எர்ணாகுளம் சேர்ந்தவர், ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு கேட்கிறார் காங்கிரஸ் கட்சி கிட்ட. உடனே சரி காங்கிரஸ் கட்சி சார்பா அந்த போராட்டத்தை தொடங்குங்கள் என்று அன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டி தேசிய தலைவராக இருந்த காந்தி அவர்கள் சொல்றாரு. இப்படி 30/3/1924 அந்த போராட்டம் தொடங்குது. போராட்டம் தொடங்கப்பட்ட போது போலீஸ் அதற்கு தடை விதிக்குது. முதல் நாள் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த முதல் நாள் போராட்டத்தில் வெறும் 3 நபர்கள் கலந்து கொண்டு கைதாகிறாங்க. பிறகு 2வது நாளும் திரும்பவும் அந்த போராட்டம் தொடங்குது. அப்பவும்
எந்த வெகுமக்களும் அதற்கு ஆதரவு அளிக்காமல் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்துறான். திரும்பவும் அதே 3 பேர் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை செய்கிறாங்க. திரும்பவும் அந்த 3 பேரை காவல்துறை கைது செய்து அதுல அந்த 3 பேர்ல அந்த பேர்கள் டி.கே. மாதவன், கே.பி. கேசவமேனன், ஜார்ஜ் ஜோசப் என்கிற அன்றைய கேரளாவின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ஜார்ஜ் ஜோசப்பும் அதில் கலந்துகிறார். இவர்கள் 3 பேரை 6 மாசம் கடுங்காவல் தண்டனையை அன்றைக்கு இருந்த அரசு விதித்து ஜெயிலில் போடுது. உடனே இந்த போராட்டம் நசுங்கிவிடக் கூடாது என்று நாராயணகுரு என்ற ஒரு சாமியார் நாராயணகுரு என்றவர், என்னுடைய அந்த சோமநாதபுரம் கோயில் பக்கத்தில் என்னுடைய ஆசிரமம் இருக்கு, என்னுடைய ஆசிரமத்தை போராட்டக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், இங்க இருக்கிற கேரள மக்கள் இந்த இழிவுக்கு எதிராக நாம் போராட அணிதிரள வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த 3 நபர்களை அரசு சிறையிலே வைத்திருக்கிறது, எனவே எல்லாரும் போராட வாங்க அப்படின்னு அவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உடனே ஒரு சாமியார் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தில் தோற்றுவிட்டது என்று வெளியே வரக்கூடாது என்பதற்காக காந்தி அங்கிருந்து ஒரு கடிதம் போடுறார். யோ, காங்கிரஸ்காரன் தான் அரெஸ்ட் ஆயிட்டான், தமிழ்நாட்டில் என்னையா புடுங்கினீங்க, ஒரு 2-3 பேர் போய் அந்த போராட்டத்தை வழிநடத்துங்கள் என்று ஒரு கடிதத்தை போடுகிறார். அதன் அடிப்படையில் ஈவே ராமசாமி, டாக்டர் எம் பெருமாள் நாயுடு, பத்மநாபன், கோவை ஐயாமுத்து கவுண்டர், ராமகிருஷ்ணதாஸ், கோவிந்தன் போன்றவர்களை சேர்ந்த ஒரு கமிட்டி, ஒரு குழுவை போட்டு காங்கிரஸ் அங்கிருந்து கேரளாவுக்கு போய் போராடுங்கப்பா அப்படின்னு சொல்லுது. இப்போ அடிப்படையில் இது புரியுதா? ஒரு குழுவை போட்டு காங்கிரஸ் அங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லுது. அன்றைக்கு தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர் என்பதுதான் இதுல ஹைலைட். அப்போ ஈவே ராமசாமி தலைமையில் ஒரு குழுவை போட்டு தேசிய காங்கிரஸ் கேரளாவுக்கு போய் போராட சொல்லுது. அப்போ ஏப்ரல் 13 அங்க போய் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு 10 to 15 நாள் ஒரு பிரச்சாரம் போகுது. அரசு அந்த பிரச்சாரத்துக்கு தடை விதிச்சு அவங்கள பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு அதை மீறி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களை பிடித்து சிறையில போடுது. ஒரு மாசம் ஜெயில். திரும்பவும் ஒரு மாசத்துல இருந்து திரும்பவும் வெளியில காங்கிரஸ் கட்சி தொல்லை பண்ணுவதால் திரும்பவும் ராமசாமி நாயக்கர் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். திரும்பவும் அந்த குழுவை பிடித்து ஒரு 6 மாசம் ஜெயில போடுறாங்க. இப்படி போட்ட போது இவங்க நல்ல நேரம் அங்க அன்றைக்கு திருவாங்கூரை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னர் செத்து போறாரு. செத்து போன உடனே அந்த துக்கத்துக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இப்ப இங்கெல்லாம் அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வருகிற போது சிறையிலே இருக்கிற கைதிகளை வெளியிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த மன்னர் செத்த உடனே அந்த அரசாங்கம் சிறையில் இருந்த கைதிகளை விடுவித்தது. எனவே 6 மாச சிறை தண்டனை வாங்கிய ராமசாமி 4 மாசத்துல அந்த மன்னர் செத்ததால அந்த புண்ணியம் கட்டி வெளியே வந்துறார். அன்றைக்கு வெளியே வந்தவர் அதோடு கேரளா பக்கம் திரும்பவே இல்லை. வைக்கம் என்ன ஆச்சு ஏதாச்சு எல்லாம் சிறைக்கு போனோமே அப்படிலாம் எல்லாம் ஒரு நேரா நம்ம ஊருக்கு வந்துட்டாரு. கடைசியில 1925 காந்தியடிகள் நேரடியாக அந்த போராட்ட காலத்தில் வருகிறார். ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நம்பி அந்த போராட்டத்தை ஒப்படைச்சோம், இவன் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டான், எனவே இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்று காந்தி முன்னின்று 1925 கேரளாவுக்கு வரார். உடனே அன்றைக்கு மார்ச் 8ஆம் தேதி திருவாங்கூர் மகாராணி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நவம்பர் 3 அந்த தெருக்களிலும் கோயிலுக்குள்ளும் பட்டியல் சமூக மக்கள் போகலாம்னு ஒரு உத்தரவை அந்த மகாராணி உத்தரவிடுகிறார். கிட்டத்தட்ட 600 நாட்கள் நடந்த அந்த போராட்டம் அன்றைக்கு முடிவுக்கு வந்தது. இதுதான் இந்த வைக்கத்தோட போராட்டத்தின் வரலாறு. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் எப்படி சொல்லப்படுகிறது? ஈவே ராமசாமி திராவிடம் தான் உங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு சென்றது, அதுவும் குறிப்பா ஈரோட்ல, அதாவது வைக்கத்துல கேரளாவிலேயே போய் போராடியவர் இங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் உங்களை அனுமதிச்சுட்டு வைக்கத்துல போய் போராடினார்னு ஒரு கதையை விடுறான். இப்போ ராஜாஜி அவர்கள் 1939 அந்த கோயில் உள்நுழைவு அதிகாரம் மற்றும் உரிமை சட்டத்தை போட்ட பிறகு தமிழகத்தில் ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் ஒரு கோயில் நுழைவு போராட்டம் இந்த சட்டத்திற்கு பிறகு நடத்தப்படுகிறது. அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் கக்கன் வைத்தியநாத ஐயர்.
கக்கன் என்ற பட்டியல் சமூகத்தை சார்ந்த பறையரும் வைத்தியநாதன் என்கிற ஒரு ஐயரும் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமூக மக்கள் உள்ளே போகக்கூடாது என்ற போது அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அன்றைக்கு முத்துராமலிங்க தேவர் பெரிய சாதி வெறியர், அவர் தேவர் சமூக மக்கள் எல்லாம் சாதி வெறியர்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது அல்லவா, ஒரு பொய். அன்றைக்கு முத்துராமலிங்க தேவர் ஒரு கடிதத்தை அந்த அறங்காவலர் குழுவுக்கு எழுதுகிறார். இந்த போராட்டத்திற்கு முத்துராமலிங்க தேவர் ஆதரவு, தேவரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிறேன் என்ற ஒரு கடிதத்தை முத்துராமலிங்க தேவரையா எழுதுகிறார். உடனே அங்க இருக்கிற கோயில் நிர்வாகம், இந்த முத்துராமலிங்க தேவர் வந்தா இது வம்புல போய் முடிஞ்சிடும், அவரு நம்மளை பிடிச்சி அடிச்சிருவாரு, மிதிச்சிருவாரு, நாம உயிரோடு இருக்க முடியாது என்பதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த கோயில் நுழைவை அவர்கள் அனுமதித்தார்கள். இதுல எங்க இந்த திமுக இந்த மாதிரி கட்சியெல்லாம் எங்க இருக்கு என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் இருக்கும். 1.25 கோடி பேர் இருந்தும் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் மறுக்கப்பட்டிருக்கு, எங்களை வாழ்வதற்கு இங்க அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு நாம சொல்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கலைஞர் கருணாநிதி ஆட்சியில திண்ணியத்துல ஒரு பிரச்சனை நடந்தது. அது என்னன்னா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் ஒருத்தன் காசு கொடுக்கறான். காசு கொடுத்து, அவர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர், அவர்கிட்ட கொடுத்து இந்த ஊராட்சியில ஒரு வீட்டை எனக்கு ஒதுக்கித்தாங்க அப்படின்னு லஞ்சம் கொடுக்கறான். அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த வேலையை செஞ்சு தரல. உடனே அவர் போய், எப்பா நான் கொடுத்த காசை கொடுப்பா, நீ தான் வீடு தரலையே அப்படின்னு கேட்கிற பொழுது, என்கிட்ட கொடுத்த காசை திருப்பி கேட்கிற அளவுக்கு உங்க சாதியில ஆளுங்கள் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க போன 2 பேரையும் ஆளுக்கு கொஞ்சம் கையில மலத்தை கொடுத்து, நீ அவன் வாயில ஊட்டு, அவன் உன் வாயில ஊட்டுவான், 2 பேரும் மாத்தி மாத்தி பீய தின்னுங்கடா, என்கிட்டயே கேட்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு நம்முடைய தாத்தா கலைஞர் ஆட்சியில நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப பார்த்திருப்பீங்க, அவரோட புள்ள ஆட்சியில எங்க அப்பா 2 பேருக்கு தான் பீய ஊட்ட வச்சாரு. எங்க அப்பா ஆட்சி காலத்துல 2 பேர் தான் பீய தின்னா. ஆட்சி காலம் நான் ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தன் கருணாநிதினு சொல்றாங்க இல்லையா, கருணாநிதியை விட நான் பயங்கரமானவன் என்று நம்முடைய முதல்வர் அடிக்கடி சொல்றாரு இல்லையா. எங்க அப்பா காலத்துல 2 பேர் தின்னீங்க, ஆட்சி காலத்துல ஒரு ஊரே பீ தண்ணியை குடுறான்னு ஒரு டேங்க்ல மலத்தை கலந்தாங்க. கலந்தவனை இந்த கபோதி அரசு இன்னும் கைது பண்ணல. அதற்கிடையில அவன் என்ன பண்ணிட்டான், இந்த தண்ணியை குடிச்சு பாதிக்கப்பட்ட மக்களையே நீங்களும் இதுலதான் நீங்க அக்யூஸ்டு அப்படின்னு இந்த அரசு அவர்களை குற்றவாளியாக்குது. சரி, ஒரு வழக்கை முடிக்க வேண்டும் என்று இந்த அரசு இவர்களை குற்றவாளி ஆக்குதுன்னு கூட பாருங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்றான். எப்படியா நாங்க தான் தண்ணியை குடிச்சோம், எங்களையே அக்யூஸ்டுன்ற, அதனால நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு போராட்டம் பண்ணும்போது இந்த அரசு பாருங்க, ரொம்ப நாட்களாக அவர்கள் வீட்டு மனை பட்டா கேட்டிருந்தாங்களாம். உடனே இந்த பட்டா 25 வீட்டுக்கும் பட்டா வச்சுங்க, பீ தண்ணியை குடிச்சதெல்லாம் மறந்துருங்க, ஒரு 3 பேர் தானே சிறைக்கு போனான்னு ஒரு 25 பேர் நல்லா இருக்கட்டுமே, நல்லா குடும்பங்கள் பட்டாவோடு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்யறான். அந்த வேலையை செய்வதற்கு நம்ம சமூகத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி புரோக்கர் வேலை செய்யுது. இதுதான் சிக்கல். இந்த மக்கள் தன்னெழுச்சியா இருந்தா கூட இந்த அரசாங்கம் இவர்களை பார்த்து பயப்படும். ஆனால் இந்த சமூகத்தில் ஆங்காங்கே பல புரோக்கர்கள் தோன்றி இருக்கிறான். இவனோட வேலை என்னன்னா, இந்த மக்கள் எப்படியும் போராடுவதற்கு வீதியில வந்துவிடக் கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கே பல இயக்கங்களை இந்த திராவிட இயக்கங்கள் வழிநடத்தி கொண்டு போகுது. இப்ப நீங்க அண்மையில பார்த்திருப்பீங்க, மருத்துவர் ஐயா இன்றைக்கு உங்க மனசாரி சொல்லுங்க, நாம வட மாவட்டத்தில் இருக்கிறோம். வட மாவட்டத்தில் 2 பெரும் சமூகங்கள், ஒன்னு பறையர், இன்னொன்னு வன்னியர். ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த மருத்துவர் ஐயா ஒரு 10.5% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அது ஒரு நீதிமன்றத்தின் வாயிலாக அது செட்பேக் ஆச்சு. அப்போ இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர்கிட்ட போய் அந்த 10.5% இடஒதுக்கீட்டை திரும்பவும் நீங்க நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு நீங்க போய் கேட்கணுன்ற ஒரு கேள்வி வருகிற போது மருத்துவர் சொல்றாரு, எனக்கு வெக்கமா இருக்குது, வெக்கமா இருக்குது, வெக்கமா இருக்குது, அவமானமா இருக்குது, அவமானமா இருக்குது, நான் போய் யார்கிட்ட எனக்கு குடுன்னு கேட்கறது? தமிழகத்தில் பெரும்பான்மை சாதியாக இருக்கிறன்னா இந்த மாதிரி ஒரு 2 கல்யாண மண்டபத்தை வச்சோம்னா, இந்த மாதிரி 2
நிகழ்ச்சி நடக்கிற அரங்க வச்சோம்னா கருணாநிதி குடும்பத்தை இதுக்குள்ள அடைக்கலாம். மொத்தமே அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற கருணாநிதியின் உறவுக்காரர்கள், கருணாநிதியின் சொந்தம், அவருடைய சொந்த சாதி ஓட்டு எவ்வளவுன்னா ஒரு 10,000 கூட வருவதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் இல்ல. அப்படி இருக்கிற போது 1.25 கோடி பேர் நான் இருக்கிறேன். நான் குடிக்கிற தண்ணியில பீயர் கலந்தான். அந்த 10,000 குடும்பத்துக்கிட்ட போய் நான் கேட்கணுமா? ஒரு ஊரே சேர்ந்து ஒத்த வீட்டுக்காரங்கிட்ட நியாயம் கேட்க முடியுமா? அப்படித்தான் தமிழகத்திற்கு ஒத்த வீடு கருணாநிதியின் வீடு என்பதை நிறுவ வேண்டிய காலகட்டம் இது என்பதை இங்கே இருக்கிற மக்கள் மறந்துவிடக் கூடாது. நாம முதல்ல நம்ம கன்சிராமன் சொல்லுவாரு, சாதியாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல ஒவ்வொரு சாதியும், அது பறையராக இருந்தாலும் சரி, வன்னியராக இருந்தாலும் சரி, முதலியாராக இருந்தாலும் சரி, வேற எந்த சாதிகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைமாரா இருந்தாலும் சரி, முதல்ல சாதியா நாம ஒன்னா சேருவோம். அப்படி சாதியா ஒன்னா சேர்ந்துட்டு சாதிகளா ஒன்னா சேருவோம். முதலியார் சாதி, பறையர் சாதி, வன்னியர் சாதி, அந்த சாதி, பிள்ளைமார் சாதி, எல்லா சாதிகளும் ஒன்றாக சேர்ந்து நின்னா ஆட்சி அதிகாரத்தை நாம கைப்பற்றலாம். ஒரு வருஷம் பறையர் ஆகட்டும், ஒரு வருடம் வன்னியர்கள் ஆகட்டும், ஒரு வருடம் முதலியார்கள் ஆகட்டும், ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆளட்டும் அப்படின்னு நாம ஒரு முன்முயற்சியை வரலாம். நீங்க ஈஸியா என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஓட்டுங்கிறது ஒரு 200 ரூபாய் கொடுத்துறான், ஒரு 300 ரூபாய் கொடுத்துறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப இந்த அரசாங்கம் ஏதோ கொஞ்சம் பேருக்கு 1000 ரூபாய் அப்படிலாம் தருது, அதெல்லாம் நீங்க பெருமையா பாக்குறீங்கல்ல. இந்த 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்துட்டு என் சொந்த சகோதரிய இந்த அரசாங்கம் எப்படி தெரியுமா அசிங்கப்படுத்துறது? நீங்க ஒரு விளம்பரம் பார்த்திருப்பீங்க. ஒரு வட்டிக்கு விடுறவன் ஒரு வீட்டுக்கு வருவான், அவங்க புருஷன் வாசல்ல உட்கார்ந்து இருப்பாரு, அந்த அம்மா ஏதோ சாமான இன்னும் தொலைக்குன்னு இருக்கும். அப்போ அந்த முட்டிக்கு மேல புடவையை தூக்கி வச்சுக்கின்னு அந்த வேலையை செஞ்சிருக்கான். பொதுவா இயல்பா நம்ம வீட்டில் பெண்கள் துணி துவைச்சாங்கன்னா கொஞ்சம் முட்டிக்கு மேல சேலையை உயர்த்தி விட்டு தான் உட்கார்ந்து கீழே துணி துவைப்போம், ஏன்னா துணி நனைஞ்சிடக்கூடாதுன்னு. அப்படி அந்த வட்டிக்கு கொடுத்தவன் இப்படி பார்ப்பான், அந்த அக்கா முட்டியை பார்ப்பான். ஒரு மாதிரியா பார்த்த உடனே அந்த அக்கா முட்டிய அந்த சேலையை கீழே இழுத்து விடும். இழுத்து விட்டுட்டு, ஏய் எங்கடா காசு, வட்டிக்கு வாங்கின காசு அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த அக்கா உள்ள போய் ஒரு 4000 5000 எடுத்துட்டு அந்த வட்டி கேட்டவங்கிட்ட பணத்தை கொடுக்கும். கொடுத்துட்ட உடனே அவங்க வீட்டுக்காரர் கேட்பாரு, உனக்கு ஏது காசு அப்படின்னு கேட்ட உடனே, நம்முடைய முதல்வர் ஐயா கொடுத்தாருல்ல, அந்த காசை நான் சேர்த்து வச்சிருந்தேன், அதால எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அந்த விளம்பரம் முடியும். இந்த விளம்பரம் இங்க இருக்கிற தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கணும். அந்த விளம்பரம் யாரும் ஒரு தனியார் எடுத்ததில்லை. அந்த விளம்பரத்தை நம்மளை ஆளுகிற நமக்கு 1000 ரூபாய் தராங்கல்ல கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போ இந்த 1000 ரூபாயை நீ இப்ப கடந்த ஒரு ஆண்டுகளா கொடுக்குற. சரி, வட்டிக்காரன் வந்தான், அந்த காசை கொடுத்துட்டேன். என் அக்கா காசை கொடுத்துட்டு அதோட மானத்தை அது காப்பாத்தி கொண்டது. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல அந்த 2 வருஷத்துல, அப்ப அந்த அக்காவோட நிலைமை என்ன இருந்திருக்கும்? அப்ப தமிழக முதல்வருக்கு தெரிந்தே பல பெண்கள் இங்க சீரழிப்புக்கு உள்ளாக்கிருக்காங்கன்றதை ஒத்துக்கிறாரா? அது இது எப்படி இந்த அரசு இந்த விளம்பரத்தை எடுத்து பெண்களை எப்படி இப்படி கொச்சைப்படுத்தலாம்? ஏன் இவன் 1000 ரூபாய் கொடுத்த பிறகுதான் நாம இன்னைக்கு மானத்தோட இருக்கிறோம். இவர் 1000 ரூபாய் கொடுறதுக்கு முன்னாடி எல்லாம் நாம வேற மாதிரியா இருந்தோம். வட்டிக்காரன் வந்தா சரி வாங்கண்ணே, சரி பாத்துங்கண்ணே அப்படி இருந்த அந்த நிலையில இங்க அந்த மக்கள் இருந்தோம். இதை யாராவது யோசித்து பார்த்தோமா? இன்னொரு அக்கா சொல்லுது, ஐயா 1000 ரூபாய் கொடுத்தாரு, அந்த காசை வச்சுதான் இன்னைக்கு என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்து என் புள்ள உயிரோடு இருக்குது. சரி, ஐயா 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளைங்க தமிழ்நாட்டில் செத்து இருக்கும். ஆகவே இவங்க நாம எளிமையா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா நாம இந்த அரசின் மீது ஒரு அன்பு செலுத்துவோம் என்பதை இவர்கள் நமக்கு லஞ்சமா கொடுத்து இந்த மாதிரி அவர்கள் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற சாதிகள், தமிழ் சாதிகள் ஒற்றுமை ஆக வேண்டிய காலகட்டம் இது. இங்க இருக்கிற தமிழர்கள் நாம ஒற்றுமையான தமிழகத்தை தமிழர்களே ஆளக்கூடிய நிலை வரும். அந்த நிலையை உயர்த்துவதற்காக தமிழகம் முழுக்க இந்த பறையர் சாதி நட்பும் பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும் தேவை. எனவே இந்த
இரண்டு சமூகங்களும் ஒன்றிணைந்தால், இங்க இருக்கிற பிற சாதியோடு நட்பு ஏற்பட்டால் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. எவனும் வழக்கு கேஸ் அது இதுன்னு ஆடாம நம்மை நாமே ஆளுவோம். தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நாமே ஆளுவோம். எந்த இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் இருக்கிறவன் தான் ஆளுங்கட்சியா இருப்பான், அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் தான் எதிர்கட்சியா இருப்பான். தமிழகத்துல மட்டும்தான் எவனோ தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு வந்தேர்கள் வேட்டைக்காடாக மாறி இருக்கிறது. எனவே தமிழகத்தை தமிழர்களே ஆள்வதற்கு, நம்முடைய சகஜ வாழ்க்கையை திருப்புவதற்கு நாம் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம். எனவே தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழ்ச்சாதிகளும் ஒற்றுமையாக இருப்போம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம், நம்மை நாமே ஆள்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.